ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக வழக்கறிஞர் அணி மாநில மாநாட்டை முன்னிட்டு மயிலாடுதுறை திமுக மாவட்ட அலுவலகத்தில் வழக்கறிஞர்கள் அணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா எம் முருகன் தலைமையேற்று உரையாற்றினார். மாநாட்டில் வழக்கறிஞர் அணியினர் 100% பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. புதுக்கோட்டையில் கொற்றவை தமிழ் சபை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பழைய பேருந்து நிலையம் அருகிலுள்ள பூக்கடை வியாபாரிகள் மற்றும் மின்சார வாரிய அலுவலக சாலையில் காலணி தைக்கும் தொழிலாளிகளுக்கு மற்றும் பழங்குடியின மக்கள் காலனியில் உள்ளவர்களுக்கு நிழலில் அமர்ந்து வியாபாரம் செய்வதற்கு காலணி தைப்பதற்கும் அகல குடைகள் வழங்கப்பட்டது. மதுரையிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்த நடிகர் சூரி தாம் அடுத்த படமாக பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் மாமன் என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருப்பதாகவும் இப்போதுதான் திரைப்படத்தின் ஆரம்பகட்ட படப்பிடிப்பில் இருப்பதாகவும் கூறினார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் முதல் ஆய்வு அறிக்கையை வெளியானது தொடர்பாக விசாரிக்க மத்திய உண்மை சம்பவங்களை கண்டறியும் குழுவை சேர்ந்த மகாராஷ்டிரா மாநில ஓய்வு பெற்ற முன்னாள் டிஜிபியான பிரவீன் தீக்ஷித் சென்னை வந்துள்ளார். மேலும் தேசிய மகளிர் ஆணையம் உறுப்பினரான மம்தா குமாரியும் வந்துள்ளார். விசாரணை விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தியாகராஜ சுவாமிக்கு ஆராதனை விழா நடைபெற்றது. இதில் நடராஜர் முத்தமிழ் சபா சார்பில் ராஜகோபால சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஆராதனை விழாவில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இசைப்பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் ஒன்றாக இணைந்து பல்வேறு கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட காக்காக்கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவர் பணப்பையை தவறவிட்டுள்ளார். அப்போது பணப்பை விளம்பு பகுதியில் உள்ள பாலத்திற்கு அருகே விழுந்துள்ளது. பணப்பையில் தொலைக்காட்சி பெட்டி வாங்குவதற்காக 10,300 ரூபாய் பணத்தை வைத்துள்ளார். பணப்பை தொலைந்து விட்டதாக வருத்தத்தில் இருந்த சங்கருக்கு வந்த தொலைபேசி அழைப்பில் சோள வியாபாரி செல்வம் என்பவர் உங்கள் பணப்பை என்னிடம்தான் உள்ளது, வந்து பெற்றுக் கொள்ளுமாறு ஆறுதலாக கூறியுள்ளார். மறுநாள் காலை செல்வத்திடம் சங்கர் தனது பணப்பையை பெற்றுக் கொண்டு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். இச்செயல் அருகில் இருந்தவர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. அலங்கு திரைப்படத்தை பார்ப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட ஊர் மக்களுடன் லண்டன் மாநகர கவுன்சிலர் மேலதாளத்துடன் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்துடன் சென்றனர். சக்திவேல் இயக்கத்தில் சபரீஷ் மற்றும் சங்கமித்ரா அன்புமணி தயாரிப்பில் உருவாகியுள்ள அலங்கு திரைப்படம் கடந்த 27ஆம் தேதி திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. இந்த திரைப்படத்தை காண்பதற்காக திருவாரூர் மாவட்டம் பெரும்பண்ணையூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் 200க்கும் மேற்பட்ட ஊர் மக்களுக்கு டிக்கெட் எடுத்துக் கொடுத்து படத்தை பார்ப்பதற்காக அழைத்து வந்திருந்தார். மண் சார்ந்த உயிரினம் சார்ந்த படமாக வெளியாகியுள்ள இந்த படத்தை சொந்த ஊரில் கிராம மக்களுடன் சேர்ந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் வந்ததாக கூறினார். உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு ஜீவனும், அது காளை மாடா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், இல்ல நாயா இருக்கட்டும், ஒரு வீட்டில் உறுப்பினராக நம் தமிழ் சமுதாயம் கொண்டாடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நம்ம பற்றிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கமான ஒரு கதையை இந்த அலங்கு திரைப்படம் கொடுத்திருக்கு. வர ஜனவரி மாதம் நீங்க வர புத்தாண்டு வருது, ஒரு எல்லாருக்கும் நல்லபடியா ஹாப்பி நியூ இயர் 2025 சொல்லிக்கிறோம். அதே சமயத்துல உங்க குடும்பத்தோடு வந்து குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு படம். அது கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கணும். அலங்கு படம் கண்டிப்பா உங்கள் சந்தோஷத்தை மிகவும் அலங்கடிக்கும் தெரிவித்துக்கிறேன். நன்றி. வேலூரில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வேலூர் பழைய மாநகராட்சியில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வழிபாடு நடைபெற்றது. மேலும் செந்தூர காப்பு அலங்காரங்களை செய்து வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனைகளும் நடைபெற்றது. ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் கேக் தயாரிப்பு பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் செயல்படும் பேக்கரி கடைகளில் பல்வேறு வகையான கேக்குகள் பல வண்ணங்களில் தயாராகி வருகிறது. இதுகுறித்து பேக்கரி உரிமையாளர் கூறும்பொழுது, கேக் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முட்டை, டால்டா உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்ந்திருந்தாலும் பழைய விலைக்கே கேக்குகளை விற்பனை செய்து வருவதாக தெரிவித்தார். எந்த ஆர்டரா இருந்தாலும் நாங்கள் உடனுக்குடன் நல்ல தரமான குவாலிட்டியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த தொழிலை பொறுத்தளவு மூலப்பொருட்கள் விலையும் அதிகமாயிருச்சு. இருந்தாலும் இப்போ முட்டையெல்லாம் 4 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ 5,000 ரூபா வந்துருச்சு. அதே மாதிரி ஆயில், டால்டா எல்லாமே பல மடங்கு உயர்ந்துருச்சு. இருந்தாலும் இது வந்து தொழிலாளர் நிறைந்த ஏரியானால நம்ம கடையை பொறுத்தளவு லாபத்தை அதிகம் எதிர்பார்க்கறது இல்லை. மக்களுக்கு நல்லதாக கொடுக்க வேணும்னு நினச்சி பழைய ரேட்டுக்கே தான் இன்னும் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக மாற்றுக் கட்சியினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் விழா நடைபெற்றது. நிகழ்விற்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சுரேஷ் தலைமை தாங்கினார். நிகழ்வில் பெண்கள், மாற்றுத்திறனாளி கட்சியை சேர்ந்தவர்கள் என 500க்கும் மேற்பட்டவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு விழுப்புரம் ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அருகே அமைந்துள்ள 18 அடி உயர ஆஞ்சநேய சுவாமிக்கு அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அனுமனை பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே குளித்தலை இணைக்கும் பெரியார் பாலம் அருகில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்ட பொழுது சந்தேகப்படும்படியான ஒரு நபர் கையில் பையுடன் இருந்துள்ளார். அவரை பிடித்து காவல் ஆய்வாளர் விசாரணை மேற்கொண்ட போது 1.25 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதன் மதிப்பு சுமார் 50,000. கஞ்சா வைத்திருந்த ஜானகிராமன் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். சென்னை கிழக்கு தாம்பரம் அடுத்த சேலையூர் அருகே சாலையில் வந்த வாகனத்தில் அடிபட்டு படுகாயமடைந்த புள்ளிமானை கல்லூரி மாணவர்கள் காப்பாற்றி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சேலையூர் பகுதியில் மான்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகிறது. இதற்கு வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை ஆர்எஸ்புரம் சாஸ்திரி மைதானத்தில் ஒன்றிய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்தின் கீழ் உள்ள கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையத்தின் சார்பில் கதர் பொருட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சி வருகிற ஜனவரி 5ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதில் பல்வேறு கதர் நிறுவனங்கள் சுமார் 100 அரங்குகள் அமைத்துள்ளன. டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் லேசான தரைக்காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. கடல் சீற்றத்தால் மேலெழும்பிய அலைகள் வேகமாக டேனிஷ் கோட்டையின் முள்வேலி தடுப்புச் சுவர் மீது மோதி வருகிறது. தொடர்ந்து அலைகள் முள்வேலி தடுப்புச் சுவர் மீது மோதி வருவதால் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. கடலில் அலைகள் அதிகமாக இருப்பதால் பெரிய ஆமை ஒன்றும் கரை ஒதுங்கியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.